ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய காரும் பைக்கும் நானே வாஷ் பண்ண போகிறேன். ஆனால் வீட்டில் வந்து வாஷ் பண்ணாலே ஒரே சண்டைகள் தான். ஏன் அப்படின்னா தண்ணி தீர்ந்து போயிடும் அப்படின்றவானுங்க. மெட்ரோ வாட்டர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும். மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து கார் வாஷ் பண்ண முடியும். உப்பு தண்ணி யூஸ் பண்ணி கார் வாஷ் பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ அதனால் பிரியங்கா வந்து கார் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலே கற்றுக்கிட்டு வந்துடுவா. ஸோ ஆனால் வெளியே கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா காருக்கு 700 கேட்குறாங்க, பைக்கு 200, கிட்டத்தட்ட 1000 ரூபா வந்துடுது ஒரு டைம் வாஷ் பண்ணேன். ஸோ மாதத்துக்கு 2 டைம் வாஷ் பண்ண வேண்டியிருக்குது. ஒரே பட்ஜெட் ப்ராப்ளம்ப்பா. ஸோ அதனால் சிம்பிளாக வீட்டில் வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் எனக்கு நான் காரையும் பைக்கையும் வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பண்ண போகிற டாஸ்க். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அகேரோ பிராண்டோட ஹை ப்ரெஷர் வாஷர், சுப்ரீம் மாடல். இது வந்து அவுட்லெட் பைப்பு. ஸோ இதை வச்சு தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவோம். இது இன்லெட் பைப்ஸ். ஸோ இது வந்து நம்ம டேப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டேப் கனெக்ஷன் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா பக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ப்ரே கன். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த நாசல் வச்சு தான் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுவோம். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் நாசல். இதை வந்து நம்ம இந்த கன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபோம் பாட்டில். ஸோ இதில் ஃபோம் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பக்கெட்டில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து இந்த வாஷருக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இன்லெட் பைப் கூட. சப்போஸ் நம்ம டேரெக்டாக டேப் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டைப் தான், ரப்பர் டைப் தான். ஸோ இந்த டைட்டர் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம டேப் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து அவுட்லெட் பைப்பை கார் வாஷர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து இன்லெட் பைப்பை கார் வாஷர் கூட கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கிறது. இது கூடவே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இது கூடவே ஒரு டெமோ கார்டும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளுக்கு டெமோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து டெமோக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாசில் கலட்டிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்பை வந்து இந்த நாசில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தெரியுதா? ஸோ இது வழியாக தான் வந்து ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இன்லெட் பைப்போட நம்ம வந்து பக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃபில்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் தான். ஓகே, மாட்டியாச்சு. ஸோ இப்போ ஃபோம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோமை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வாஷர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்லெட் பைப்பை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லெட்கான ஃபோர்ஸ் இந்த இருக்குது. ஸோ அது வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு புஷ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இப்படி லாக் பண்ணணும். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. நம்ம என்ன ப்ரெஷரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே காட்டும். ஸோ அப் டு 120 bars வரைக்கும் நம்ம ப்ரெஷர் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் இந்த மெஷின். ஸோ தண்ணி பட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. கார் ஆல்ரெடி நல்லா அழுக்காக இருக்குது, பார்த்தாலும் தெரியும். ஃபுல்லாக தூசி. இந்த இடம்லாம் அழுக்கெல்லாம் போகவே போகாது. பேக் சைடு ரொம்ப மோசமாக இருக்குது. அடிக்கலாம், செம்ம ஃபோர்ஸில் அடிக்கலாம். டயருக்குலாம் இந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டு, பெயிண்ட் உடிச்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து நார்மலான ஃபோர்ஸ் வச்சு எடுக்கலாம். இந்த நாசில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட ஃபோர்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒன்றும் தண்ணி காலி ஆகலையே. அப்போ ஒரு பக்கெட்டில் முடிச்சிடும் அப்படியே. மேலே மேலே சாணி. நம்ம கடையிலலாம் ஃபோம் வாஷ் எப்படி பண்ணுவோமோ அந்த ப்ரெஷருக்கு ஈக்குவலாக ப்ரெஷர் இருக்குது. சூப்பராக வாஷ் பண்ணுது. ஸோ ஃபோம் வாஷுக்கு தேவையான லிக்விடை அந்த கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக எப்படி ஃபோம் வாஷ்லாம் எக்ஸாக்டாக நடக்குமோ அதே மாதிரி ஒர்க் ஆகுது. ப்ராப்பராக சூப்பராக ஃபோம் வந்து காரில் எல்லாம் அப்ளை ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஹேண்டில் லைட்டாக ரப் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா எப்படி வெளியே கொண்டு போய் கார் வாஷ் பண்ணுறோமோ, ஒரு 700-800 கொடுத்து வாஷ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வீட்டிலையே குறைச்ச தண்ணியில் ஈஸியாக வாஷ் பண்ண முடியுது. ஸோ ஃபோம் வச்சு வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக க்ளீனிங் முடிஞ்சிச்சு.
தண்ணி இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கு ஏங்க. பரவாயில்ல, முடிச்சிட்டேன். பழன்னு ஆயிடுச்சு. ஆமா காரு இல்லைன்னா வெளியே போய் இந்த ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு 700 ரூபா கொடுக்கணும் நான். ஆமா, செம்மையாக க்ளீன் பண்ணிருக்குது. வாவ், சீரியஸாக சூப்பராக க்ளீன் பண்ணிருக்குது. கடையில் போய் எப்படி ஃபோம் வாஷ் பண்ணுறோமோ எக்ஸாக்டாக அப்படியே வீட்டிலேயே பண்ணி கொடுக்குது. வித் குறைச்ச வாட்டர், 1 பக்கெட் தண்ணியில் இது கார் மொத்தத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே காரோடையும் சேர்த்து பைக்கையும் சேர்த்து ஒட்டுக்க வாஷ் பண்ணியாச்சு இன்றைக்கி. சண்டே வருமா, நல்லா கார் க்ளீன் பண்ணிட்டோமா. ரொம்ப பசிக்குது, கப்பன்னு. பிரியாணி ரெடியாக இருக்குது, போகிறோம் போய் சாப்பிட்றோம். சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஒரு புடி சாப்பிட்டு அப்படியே பீச் பக்கம் கிளம்பிட்டோம் எல்லாரும். தூரம் அழகாக மண்ணில் நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த பெரிய பொம்மையை கொண்டு போய் எங்கே வைக்கிறது இடமே இல்லை எங்கள் வீட்டில். இப்போதான் வந்து அந்த ரிங் போடுற கேம் விளாண்டோம். அதில் விளாண்டு 50 ரூபாய்க்கு விளாண்டு ஒரு 3 ப்ராடக்ட் தூக்கிட்டு வந்துட்டோம். ஃப்ளவர் வாஷ் ஒன்று, விளக்கு ஒன்று, பவுல் ஒன்று. ஓ, இவன் தான் போட்டான். அப்படி நல்லா சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.